வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அப்படின்றது டான்செட் 2025 சீட்டா பிஜிக்கான ரிசல்ட் அப்படின்றது வந்துருச்சு. எகெயின் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கான ஸ்கோர் கார்டு அப்படின்றது அதாவது டான்செட் 2025க்கு சீட்டா பிஜிக்கான ஸ்கோர் கார்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வர்ற 7ஆம் தேதியிலிருந்து அதாவது மே 7ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதான் முதல் ஸ்டெப். ஏன்னா உங்களுக்கு எகெயின் நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும் ஸ்கோர் கார்டு அப்படின்றது முக்கியம். ஸோ அதனால கொடுத்துருக்கிற டேட்ல உங்களுக்கான ஸ்கோர் கார்டு அப்படின்றத டவுன்லோட் பண்ணிருங்க. நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு எம்பிஏ, எம்சிஏக்கான அட்மிஷன்ஸ் அப்படின்றது மேனேஜ்மெண்ட்ல நம்ம ப்ராப்பரான கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு யாருக்காவது மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் தேவைப்படுது, அதாவது உங்களோட டான்செட்ல ஸ்கோர் கம்மியா இருக்கு, அதனால நான் மேனேஜ்மெண்ட்ல பண்றேன், பட் எந்த காலேஜ் எடுக்கிறதுன்னு தெரியல, என்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, இதுக்கு எந்த காலேஜ் போகலாம், அல்லது காலேஜ் நல்ல காலேஜ் எதெல்லாம்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரியான சந்தேகங்கள், அதே மாதிரி என்னோட கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ், கவுன்சிலிங்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற குழப்பங்கள் எது இருந்ததுனாலும் என்னோட நம்பரான 6374749314 கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிங்க. தொடர்ந்து டான்செட் ரிலேட்டடா 6 வருஷமா நம்ம ப்ராப்பரா கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை பத்தி சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் கார்டு அப்படின்றது நான் சொல்லிட்டேன். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட், அதாவது tnmbamca.com, இந்த வெப்சைட் தான் ஒன் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த வெப்சைட்ல தான் நம்ம பாத்தீங்கன்னா 2025க்கான கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ஏன்னா இந்த கவுன்சிலிங் அப்படின்றது ஆன்லைன்ல நடக்க போகுது எம்பிஏ, எம்சிஏக்கு. ஸோ ஒன்ஸ் ஸ்கோர் கார்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட், ஸ்கோர் கார்டு பிளஸ் நம்மளுடைய அகாடமிக் சர்டிபிகேட்ஸ், அதாவது 10th, 12th, 11th, யூஜி மார்க் ஷீட்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இதுல அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த வெப்சைட் தான் கடைசி வரைக்கும், அதாவது கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்க வரைக்கும் யூஸ் பண்ண போறோம். இப்போதைக்கு இந்த வெப்சைட் ஆக்டிவ்ல இருக்கு. கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இன்ஆக்டிவ் ஆயிரும். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் என்னன்னா, அதாவது ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணிருக்கோம். ஒன்ஸ் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண வேண்டியது அப்படின்றது கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எக்ஸ்பெக்டட் டேட் தான் நான் சொல்லியிருக்கேன். இதுல இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதாவது மே 15ல இருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாசம் அப்படின்றது கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் கொடுப்பாங்க. ஏன் சார் இவ்வளவு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஃபைனல் செமஸ்டர் ஒவ்வொரு காலேஜ், ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு டைம்ல ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கான டைம் அப்படின்றதே கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கொடுப்பாங்க. இதுல ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது நம்ம அப்ளை பண்ற டேட்ல எனக்கு 4 செமஸ்டர் மார்க் ஷீட் தான் இருக்கு அப்படின்னா, அந்த 4 செமஸ்டர் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏதாவது பெண்டிங் இருக்கு அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல எகைன் டைம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு 20 டேஸ் அப்படின்றது கண்டிப்பா போகும். அதாவது ஜூன் 10 சாரி 16ஆம் தேதியிலிருந்து ஜூலை 10ஆம் தேதி அப்படின்றத நான் ஒரு அப்ராக்ஸிமேட்டா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ஒரு 20 நாள் அப்படின்றதாவது வெரிஃபிகேஷன் டைம் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த டைம்ல நம்ம வெரிஃபிகேஷன், அதாவது நம்மளோட இண்டிவிஜுவலா நமக்கான லாகின்ல போயிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேக் எண்ட்ல வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததுனா மட்டும்தான் நம்மளால அடுத்தது ஃபர்தரா கவுன்சிலிங்க்கு போக முடியும். ஸோ அதனால 20 நாள் அப்படின்றது கண்டிப்பா சாலிடா டைம் எடுக்கும். இந்த டைம்ல நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்ம அதை கரெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றத நிச்சயமா கொடுப்பாங்க. பயப்பட வேண்டியதில்ல. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதையும் உடனே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 15 ஜூலை அப்படின்றத நான் ஒரு டென்டேட்டிவ் டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டைம்ல வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டா அதுலேருந்து ஒரு வாரம் மேக்ஸிமம் அல்லது ஒரு 4 நாள்லயே எம்சிஏக்கான கவுன்சிலிங் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எம்சிஏக்கான கவுன்சிலிங் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்டட் டேட்டா கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஜூலை 20ல இருந்து 25ஆம் தேதிக்குள்ள எம்சிஏ கவுன்சிலிங் அப்படின்றது முடிஞ்சிடும். அடுத்ததா இது முடிஞ்சதையும் பாத்தீங்க அப்படின்னா எம்பிஏக்கான இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி இந்த டைம் டியூரேஷனுக்குள்ள உங்களுக்கான எம்பிஏ கவுன்சிலிங் முடிஞ்சிடும். இது முடிஞ்சதையும் பாத்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படின்ட்டு அது ஒரு 2-3 நாள் நடத்தும். ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க காலேஜ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்றதோ அல்லது அப்ளை பண்றதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் இது ரிலேட்டடான என்ன மாதிரி கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க என்னோட நம்பரான 63747493 கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நம்ம ப்ராப்பரா பண்ணிருக்கோம். அதனால
நம்பிக்கையான ஒரு இடமாவும் நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படின்றது வந்து எதுவும் வந்து வாங்குறது இல்ல. என்ன ஃபீஸோ காலேஜுக்கு அதேதான். அதனால வந்து நீங்க ஏதாவது சர்வீஸா எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சார்ஜஸ் ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்னா, நிச்சயமா அந்த மாதிரி வந்து நாங்க எதுவும் வந்து வாங்குறது இல்ல. ஸோ அதனால நீங்க தைரியமா முன் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சப்போர்ட் தேவைப்பட்டது அப்படின்னா, எங்கள வந்து நீங்க அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து